இன்றைக்கி காலையிலேயே எழுந்திச்ச உடனே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு 2 ஒர்க் அவுட் செஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் 2 டேஸாக மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி 5:30 மணிக்குள்ள ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு பேக் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் காஃபி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருக்குது. மறுபடியும் இந்த vlog நீங்கள் பார்க்குறது ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க. நான் இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ப்ரோட்டீன் காஃபியை குடிச்சிட்டு மத்தியானம் மேலே ஷாப்பிங்கு போயிருந்தோம். ஏன்னா சில விஷயம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது கணேஷ் சதுர்த்திக்கு. ஸோ அதனால் அதுக்கு போய் பங்காரப்பேட்டில் எல்லாமே வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரிடேட்டரை வாங்கி குடித்தேன். ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ப்ரிடேட்டர் ட்ரை பண்ணேன். ஸோ பெஸ்ட்டாக இருந்தது. இனிமேல் நிறைய குடிக்கலாம் அப்பப்போ. ஸோ அந்த ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் நான் ஜிம்முக்கு போயிட்டேன். என்னடா ஜிம்முலேயே தங்கிடுறியானா? ஆமாம், இப்போ போயிட்டு பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் போயிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட், ஹேமர் கர்ல்ஸ், நிறைய ஒரு 6 வேரியேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். செம்ம பம்ப், சூப்பராக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் 2 நாள் மிஸ் பண்ணதுக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா பாருங்களேன். அப்புறமா வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் அப்பாடா உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இந்த பம்ப் நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள், இது முடிச்சுட்டு ஒரே ஒரு ஃப்ளெக்ஸை மட்டும் போட்டுடுறேன். அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணால் இப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. ஸோ நேராக வீட்டுக்கு போயிட்டு மிச்சம் இருந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ரைஸு 4 ஃபுல் எக் சாப்பிட்டு டேவை முடிச்சு